வணக்கம், அறிவி சொல்லுங்க, கேள்வியை கேளுங்க. பாலிடெக்னிக் சிவில் முடிச்சிருக்கேன் சார். கொஞ்சம் உறக்க பேசுங்களேன் சார். சார் பாலிடெக்னிக் சிவில் படித்து முடிச்சிருக்கேன் சார். பாலிடெக்னிக் சிவில், சரிங்க. சிவில் முடிச்சிருக்கேன் சார். அடுத்து படிக்கிறதுக்கு வந்து இன்ஜினியரிங்கா ஆர்கிடெக்ட் அங்க இதுல இருக்கான் சார். ஆர்கிடெக்ட் படிக்கணும் என்ன செய்யணும் சார்? சார் ஆர்கிடெக்ட் படிக்கணும் என்ன செய்யணும் சார்? ஆர்கிடெக்ட் படிக்கணும்னு கேக்குறீங்க இல்லையா? இப்ப பாலிடெக்னிக் சிவில் படிச்சிருக்காரு, சிவில் போலாமா இல்ல ஆர்கிடெக்ட் போலாமான்னு கேக்குறேன். ஆர்கிடெக்ட்னா ஒரு நாட்டா எழுதணும் இல்லையா? ஆர்கிடெக்சருக்கு வந்து நீங்கள் வந்து நாட்டாங்கிற ஒரு தேர்வு எழுதணும். நாட்டா எழுதி நீங்கள் வந்து உள்ளே போகலாம். ஆல் இண்டியாவில் பேப்பர் 2A வந்து ஆர்கிடெக்சர் இருக்கும். JEE மெயின் எழுதும்போது 2A இருக்கணும். அதில் வந்து உங்களை பேசிக்கலி எலிஜிபிலிட்டி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து நீங்கள் அது 2A எழுதினாலும் உங்களுக்கு ஆர்கிடெக்சர் வந்து பட் அங்கே லிமிட்டட் தான், NITயில் இருக்கும். பட் அப்படி இல்லைனா சிவில் இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு அவர் ஒரு பேசிக்கலி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு அவர் பார்ட் டைம் சிவில் இன்ஜினியரிங் எந்த ஊரில் இருக்காரோ அங்கே உள்ள அரசு கல்லூரிகளில் வந்து மோஸ்ட்லி இப்போ பெரிய நகரங்கள்லாம் கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, சென்னையில் இருக்குது. இந்த மாதிரி நகரங்களில் இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் கிண்டியில் இருக்குது, MITயில் இருக்குது, PHGயில் இருக்குது. இது மாதிரி நிறைய காலேஜில் பார்ட் டைம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் பார்ட் டைம் 2-3 ஆண்டுகளுக்கு வந்து நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து கூட பார்ட் டைம் BA வந்து பண்ணலாம். ஆனால் இப்போ ஆர்கிடெக்சருக்கு நாட்டாக்கு முடிஞ்சிருக்கும் இல்லையா? இனிமேல் நாட்டா வந்து இப்போ அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் நீங்கள் செக் பண்ணுங்கள். இருந்தாலும் நாட்டாவோட இணையதளம் நாட்டா.inல போய் செக் பண்ணுங்கள். நிச்சயமாக அவருக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தாக சென்னையிலிருந்து நாதன் காத்திருக்கிறார். வணக்கம் நாதன், அடுத்த இலக்கு நிகழ்ச்சி, உங்கள் கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம். என்னோட பையன் இப்போ 12th முடிச்சிருக்கான் சார், பயோமேக்ஸ். சரி. 173.5 வந்து கட் ஆஃப் சார். சரிங்க. அப்போ இன்ஜினியரிங் ட்ரை பண்ணும் சார். இப்போ CIT MIT இந்த மாதிரி இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா சார்? 173 கட் ஆஃப் MIT பாசிபிலிட்டி இருக்குமான்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நெடுஞ்செழியன் சாரை கேட்போம். MITயில் படித்ததான் படிக்கணும்ல, ஏற்கனவே அறிமுகத்திலேயே சொன்னார் எங்கே படித்தாலும் எப்படி படிக்கிறோன்றா ரொம்ப முக்கியம்னு. இருந்தாலும் நெடுஞ்செழியன் சாரை கேட்போம். சார் MIT கிடைக்குமான்னு 173 இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது நான் முதல்ல ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் வந்து கட் ஆஃபில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா உங்கள் முன்னாடி இருக்கிற 100 பேர் 1000 பேர் 10,000 பேர் நீங்கள் எந்த கம்யூனிட்டி எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது. பிகாஸ் இப்போ நான் ஒரு நல்ல மதிப்பெண்கள் வாங்கிக்கலாம், நான் மதுரை கிட்ட இருக்கலாம், இல்லை அந்த பெண் குழந்தையாக இருக்கலாம், நான் திருநெல்வேலியில் இருந்திருக்கலாம், நான் எனக்கு திருநெல்வேலி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சாலே போதும் அப்படின்னு வரல அப்படின்னா அந்த மாணவர் அங்கே வந்து வெளியே போவாங்க. அதனால் இந்த கட் ஆஃப்ங்கிறது வந்து நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் தயவுசெய்து எல்லாத்துக்கும் விண்ணப்பம் செய்யுங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் நல்ல முறையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கல்லூரி. ஏன்னா இப்போ நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் இருக்கவங்களே சாய்ஸ் இருக்கா கொடுக்க தெரியாமல் உழந்து கம்ப்ளீட்டட் மிஸ்டேக் பண்ணி இப்போ நீங்கள் எனக்குலாம் ஒரு பையன் வந்து பாம்பேலேருந்து அவர் வந்து 275 ரேங்க் இன் IIT JEE அட்வான்ஸில் 275 ரேங்க் வந்து அவர் கொடுத்த சாய்ஸ் 3 தான். IIT பாம்பே கம்ப்யூட்டர் சயின்ஸ், IIT டெல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ், IIT கான்பூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், 3மே கிடைக்கல. இப்போ பிட்ஸ் பிளானியில் படிக்கிறாரு. ஆனால் இந்த சாய்ஸஸ் எப்படி கொடுக்கணும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் தான் நான் வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் நான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள், தமிழக அரசு உடனடியாக இந்த சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ப்ராசஸ் கொண்டு வந்தாங்கன்னா எண்ணற்ற மாணவர்களுக்கு வந்து இது வந்து உபயோகமாக இருக்கும். ஏன்னா தரவரிசை பட்டியல் பண்ணி அண்ணா பல்கலைக்கழகம் வந்து அழகாக ஒரு 25 வருஷம் பண்ணது இந்தியாவுக்கே நம்ம சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தோம். அதை வந்து திருப்பி கொண்டு வந்தாங்க அப்படின்னா நமக்கு அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது, கட் ஆஃப் அது பயப்பட வேண்டியிருக்காது. நமக்கு வந்து ஓரளவுக்கு தெளிவாக வந்து இந்த இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணலாம். நிச்சயமாக சார், தமிழக அரசு அதிகாரிகள் நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க பார்வைக்கு நிச்சயம் செல்லும். அடுத்ததாக கவிதா, தர்மபுரியிலிருந்து கவிதா அழைத்திருக்கிறார். வணக்கம் கவிதா. சார் வணக்கம்மா, கேளுங்கம்மா. சார் எங்க பையன் வந்து 376 மார்க் எடுத்திருக்காங்க சார். சரிங்கம்மா. அவரு AID கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்றாரு, அது படிச்சா கரெக்டா இருக்குங்களா? AIDS இல்லையா? ஆமாங்க சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இங்கே சொல்லித்தரதுக்கு நிறைய இடத்துல ஃபேக்கல்ட்டி கிடையாது. இந்த துறை வந்து எப்போ இருந்திருக்குன்னா 1956லேருந்து இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு முன்னாடியே AA இருக்குது. பட் இதை வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி வேர்ல்ட்லேயே பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. கனடாவில் USலலாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த துறையை வந்து IITலேருந்து நீங்கள் போய் படிக்கலாம். எந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோர்ஸை பார்த்து நீங்கள் விழுந்துடாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எல்லா பேரண்ட்டும் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா இந்த கோர்ஸ் படிக்கலாமா அந்த கோர்ஸ் படிக்கலாமா? நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஔவையார் சொன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்ச இந்த 2 கோர்ஸை வச்சு எனக்கு எல்லாம் தெரியும் இதுதான் உலகம் நினைக்கணும். நமக்கு தெரியாத விஷயங்கள் தான் நிறையா இருக்குது. என்றைக்கு உங்கள் தேடல் ஆழமாகவும் விரிவாகவும் இருக்கும் அன்றைக்கி தான் வைரங்கள் தென்படும். நீங்கள் வைரத்தை தேட மாட்டேங்கிறீங்க, மண் எடுத்து சாட்டிஸ்ஃபை ஆகிறீங்க. தயவு செய்து உங்கள் தேடலை விரிவுபடுத்துங்க. நிறைய வாய்ப்புகள் இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் +2க்கு அப்புறம் ஒரு 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனில் நடக்குது. இந்த 80ல் ஏறத்தாழ 75 எக்ஸாமில் உங்கள் +2 மார்க்கே பார்க்க மாட்டாங்க. எப்படி நீட்டில் வந்து போர்டு மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ்லையும் நீட் தேர்வு மதிப்பெண்களை மட்டும் எடுத்துக்கிறாங்களோ அது மாதிரி உங்களுக்கு போர்டு மாதிரி 75 வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு இந்த குழந்தைக்கு திறமை இருக்குது திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எண்ணற்ற நாங்கள் ஒரு 23 வருஷத்தில் நாங்கள் பார்த்த வெரைட்டி
எனக்கு 2016 நீட்டும் இருந்தது, சிஎம்சி இருந்தது. ஒரு பொண்ணு நீட் எழுதி கிடைக்கல, ஆனால் 14 சீட்டில் அந்த பொண்ணு சிஎம்சியில் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த குழந்தைக்கு திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க, 3 மணி நேரத்தில் எப்படி ஞாபகப்படுத்துவாங்கிறது யாருமே நமக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. அதனால் எல்லாத்தையும் எழுத சொல்லுங்கள், அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதை படிங்க அதை படிங்களா, அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு இத்தனைலாம் கிடைச்சதுங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறத விட்டுட்டு நம்ம இது படித்தா போதும் அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து ஒரே இடத்தை நோக்கி ஓடும் பொழுது நம்ம வந்து தண்ணி இல்லாத கிணத்துல எல்லாரும் நீங்கள் விழுந்துடுறீங்க. தான் என்னோட வருத்தமான விஷயம். ஆனால் எல்லாருக்கும் என்ன ஒரு சந்தேகம்னா, அவங்க பெற்றோர் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இந்த எய்ட்ஸ்ன்றது வந்து ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வந்து ஒரு புயல் மாதிரி இப்போ வந்திருக்கு. யாரை பார்த்தாலும் எய்ட்ஸ் படிச்சிட்டிங்களா, எய்ட்ஸ் படிக்கிறீங்களா, எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த படிப்பு மேலே அவ்வளோ புதுசாக வந்திருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா, நம்ம பையனை படிக்க வைக்கலாமான்னு ஒரு ஆசையில் கேட்குறாங்க அவங்க. இல்லை, அவங்க பேரண்ட்டோட ஆன்சர் எனக்கு புரியுது. பொறியியல் துறை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஏஐசிடியோட அவங்களோட இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா 256 பொறியியல் பாடப்பிரிவுகள் இருக்குன்னு. இப்போ நீங்கள் வந்து ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் சொல்கிறீங்களோ, இது மாதிரி 256 பிரான்ச் இருக்குது. சரிங்களா? இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 பிரான்ச்சை தான் நம்ம கொண்டாடுறோம், தெரியாத பிரான்ச்சை நம்ம கொண்டாடுறதே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மெட்டலர்ஜி அப்படிங்கிற பிரான்ச் எல்லாமே எந்த பிரான்ச்சுமே கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஐஐடியில் இருக்குது, என்ஐடியில் இருக்குது, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மெட்டீரியல் சயின்ஸ் இருக்குது, பிஎஸ்ஜி டெக்கில் வந்து பீலமேடில் வந்து உங்களுக்கு மெட்டலர்ஜின்னு இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் சேலம் கருப்பூரில் இருக்குது. இது எங்கேயுமே இல்லையே நீங்கள் சொல்லக்கூடிய ஏன்னா மிஸ்டர் சுந்தர் பிச்சை மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் தான் படித்தார். இப்போ நீங்கள் ஒரு கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா என்ன மெட்டல் எப்படி போடணும், அது பிளட்டோடையும் போனோடையும் சேரும்போது கரோட் ஆகக்கூடாது, உங்கள் மொபைலில் வந்து டிஸ்பிளே என்ன இருக்கணும், ஸ்வைப் பண்ணுறதுக்கு இருக்கணும், ஸ்டோரேஜ் எப்படி இருக்கணும், அதெல்லாம் மெட்டீரியல் சயின்ஸ் தான். கம்ப்யூட்டரில் நீங்கள் டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுறது கூட எங்கே ஸ்டோர் பண்ணணும், இவ்வளோ வால்யூம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எப்படி ஒரு சின்ன ஸ்பேஸில், இது இல்லாமல் எந்த பிரான்ச்சுமே, எல்லா பிரான்ச்சுமே முக்கியமானது. இந்த பிரான்ச் நல்லா இல்லை, இந்த பிரான்ச் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிரான்ச்சினுடைய வாய்ப்பை பார்க்க மறுக்கிறீங்க, இல்லை பார்க்கறதுக்கு தயாராக இல்லைங்கிறது வந்து உள்ளது. நிச்சயமாக சார், சரியாக சொன்னீங்க.